அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் நம்ம எட்டி கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மாஸ் ஆஃப் த மெட்டலில் லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அந்த மெட்டலில் ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த இன்டியூஸ் ஆன கரண்ட் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு நீர்ச்சூழல் போல் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் எட்டி கரண்ட். அந்த எட்டி கரண்ட்டு நிறைய இடங்களில் ஒரு ட்ராபேக்ஸாக இருந்தாலும் பட் நிறைய இடங்களில் அது என்னவாகவும் இருக்குது, ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த விதத்தில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு ட்ரெயின் நிறுத்தக்கூடிய ப்ராசஸில் தென் ஆசோலேஷன்ஸை இமிடியேட்டாக நமக்கு ரெஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு, அப்புறம் மெட்டீரியல் டெஸ்டிங்காக நமக்கு பல இடங்களில் இந்த எட்டி கரண்ட் பயன்படுது. சரிங்களா, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா இண்டக்ஷன் ஸ்டவ். இதோ இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய அவுட்டர் எட்ஜ் பார்க்குறோம், இதனுடைய டாப் வியூவில் இருக்குது. தென் இது இன்னர் சைட் ஆஃப் த இண்டக்ஷனில் இப்படி தான் இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்களா காயில் இருக்குது பாருங்கள். இந்த காயிலுக்கு தான் நம்மளுடைய ஏசி கரண்ட், ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட் என்ன ஆகும், இந்த காயிலுக்கு வரும். இந்த காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ண உடனேவும் இந்த காயில் என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிதாங்களே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம இந்த காயிலுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் என்ன கரண்ட்னா ஏசி கரண்ட். அப்படிங்கிறனால அந்த ஏசி கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதும் மேக்னிடியூடில் சேஞ்சஸ் தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டை ஏசி தான் அப்ளை பண்ணுறோம் ஹை ஃப்ரீக்வன்சியில். ஸோ அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கண்டினியூஸாக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மேக்னிடியூடையும் டைரக்ஷனும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வேரியிங் கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தோடைய பாட்டத்தில் சஃபிஷியன்ட் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அந்த மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். அந்த மெட்டீரியலில் லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த மெட்டீரியலுடைய பாட்டத்தில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ஹீட் எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எட்டி கரண்ட்டு அந்த பாட்டம் ஆஃப் த வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பகுதியில் ஹீட்டை உருவாக்கும் அந்த எட்டி கரண்ட்டு. புரியுதுங்களா, அந்த ஹீட்னால இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன பொருள் சமைக்கணுமோ அது சமைக்கப்படும். சொன்னது புரியுதுங்களா, ரொம்ப குயிக்காகவும் சேஃபாகவும் நமக்கு இங்கே உணவு குக் ஆகிடும். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எட்டி கரண்ட்டு தான் நமக்கு ஏசி கரண்ட் கொடுக்குறோம். வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பாத்திரத்தினுடைய அடிபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்டபிள் மெட்டீரியல் கூட மெட்டல் கூட லிங்க் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த பாட்டம் ஆஃப் த வெசலில் ஒரு எட்டி கரண்ட் உருவாகுது. அந்த எட்டி கரண்ட்னால ஹீட் உருவாகுது. அந்த ஹீட் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டை குக் பண்ணுது. சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டி கரண்ட் பிரேக். இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எட்டி கரண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே தேவைப்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தெரியுது, இந்த இடத்துல ட்ரெயினுடைய தண்டவாளம் அது நமக்கு எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சட்டம் காந்த மாதிரி இருக்குது இல்லையா, அது காயிலுங்க. சரிதானுங்களே. பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த காயிலுக்கு என்ன ஆகும், கரண்ட் தாங்க வரும். அந்த காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ணுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்லையே அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் அந்த கட்டம் கட்டமாக கொடுத்துருக்காங்களா, அது காயில், இது தண்டவாளம். தண்டவாளம்னாக்கா நம்ம அந்த ரயில்ஸுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா, இது தண்டவாளம். தண்டவாளத்து மேலே ட்ரெயின் இருக்குது, இது காயில். இந்த காயிலுக்கு கரண்ட் அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெட்டல் எப்படி இருக்குனாக்கா ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த தண்டவாளத்தினுடைய இரும்பு கூட லிங்க் ஆகும். அதனால் இந்த இரும்பில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எட்டி கரண்ட் எதை ஆப்போஸ் பண்ணணும்னாக்கா அந்த எட்டி கரண்ட் கிடைக்கிறது அக்கார்டிங் டு லென்ஸ்ல இந்த கரண்ட் யார் உருவாக்குனாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ண பார்க்கும். அந்த விதத்தில் இந்த ட்ரெயினுடைய மூவ்மெண்ட்டை இந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். இந்த தண்டவாளத்தில் உருவாக்கக்கூடிய அந்த எட்டி கரண்ட்டை இங்கே ட்ரெயினில் அப்ளை பண்ண பிரேக்னால கரண்ட் ஒன்று இங்கே என்ன ஆகும், இந்த காயிலுக்கு வரும். அந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த தண்டவாளத்தில் ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எட்டி கரண்ட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறத ஆப்போஸ் பண்ணும். அப்போ இன்டெரக்டாக நமக்கு என்ன ஆகிடும், இந்த ட்ரெயின் ஸ்டாப்புக்கு வந்துடும். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னாக்கா சர்க்குலர் எட்டி கரண்ட் பிரேக்குன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா இது ஒரு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சர்க்குலர் ட்ரம்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா, வீல் வச்சுக்கலாம். ஒரு மெட்டல் சர்க்குலர் மெட்டல் இருக்குது. இந்த சர்க்குலர் மெட்டலில் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. இது வந்து ஷாஃப்ட்னு சொல்லலாம்.
இதை மையமாக வச்சு தான் அந்த வீல் சுற்றுது அப்படின்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த ட்ரம் என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் மூவ் ஆகிட்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எனிஹவ் இந்த ட்ரம் கூட லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அந்த ட்ரம் கூட லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ட்ரம்மில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு இஎம்எஃப் தொடர்ந்து கரண்ட், இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் நத்திங் பட் எட்டி கரண்ட். அந்த எட்டி கரண்ட்டு அக்கார்டிங் டு லென்ஸில் இந்த மூமெண்ட்டை ஆப்போஸ் பண்ண பார்க்கும். அதனால் நமக்கு என்ன ஆகும், இந்த ஹோல் வீல் என்ன ரெஸ்ட்டுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் தான் நமக்கு எட்டி கரண்ட்டை இந்த சர்க்குலர் எட்டி கரண்ட் பிரேக்காக பயன்படுத்தி விட்டுருக்கோம். அடுத்து பார்த்தோன்னாக்கா எட்டி கரண்ட் டெஸ்டிங். ஸோ ஒரு பொருள் தரமாக இருக்கா, இல்லாட்டி அந்த பொருளுக்குள்ளே ஏதாவது சம்திங் ஒரு காற்று பகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம உள்ளே புகுந்து பார்க்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுறோம்னா எட்டி கரண்ட்டுடைய எட்டி கரண்ட் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல மெட்டீரியல் ப்ராப்பராக இருக்கா இல்லாட்டி ஏதானும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த விதத்தில் ஒரு காயில் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த காயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி சோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், சோர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் கொடுக்குறோம். அதனால் இந்த காயில் ப்ரொடியூஸ் பண்ணோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சுவலாக வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சொன்னது புரியுதுங்களா? இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எந்த மெட்டலை டெஸ்ட் பண்ணணுமோ அந்த மெட்டல் பக்கத்தில் அந்த காயில் கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுனாக்கா, இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டலில் என்ன பண்ணும், அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு லிங்க் ஆகும். அதனால அந்த மெட்டலில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருவாங்களே அது எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ்டு திஸ் மெட்டல். எந்த மெட்டலை நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அந்த மெட்டலில் இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறதுனால இந்த மெட்டலில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எட்டி கரண்ட் இந்த மெட்டலில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த மெட்டலே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சொன்னது புரியுதுங்களா? இந்த காயிலில் நாம் அப்ளை பண்ண அல்டர்னேட்டிங் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டல் கூட லிங்க் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக அது சேஞ்சஸ் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த மெட்டீரியலில் இஎம்எஃப் தொடர்ந்து எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எட்டி கரண்ட் இந்த மெட்டலில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மெட்டலும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது இந்த மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எட்டி கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ஷன் பண்ணும். அந்த இன்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மானிட்டரில் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த மெட்டீரியல் எங்காவது சப்போஸ் நார்மலாக இருந்துச்சுனாக்கா கரண்ட் வந்து மினிமமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சப்போஸ் இங்கே ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் சம் பிளாக்ஸ் இருக்குது, ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பிளேசஸில் அந்த கரண்ட்டு பாருங்களேன் பீக் வேல்யூ அடைக்கும், வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் இந்த மானிட்டரில் செக் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, துளைகள் இருக்கா, காற்று பகுதிகள் இருக்கா, இல்லாட்டி வெல்டிங் சரியாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விதமான செக்கிங் நடக்கும். ஸோ எங்காவது ஒரு ஃப்ராக்சர், ஹோல்ஸு, ஏர் பபிள்ஸ் உள்ள அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பிளேஸில் நமக்கு கரண்ட் என்ன ஆகும், மேக்ஸிமத்தை ரீச் பண்ணும். அந்த வோல்டேஜ் எங்கே மேக்ஸிமம் ரீச் பண்ணதோ அந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சரிதானுங்களே? அனதர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். நமக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மூவிங் காயில் கேல்வாமீட்டரை பற்றி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதோடைய யூஸ் என்னன்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த காயிலுக்கு, ரெக்டாங்குலர் காயிலுக்கு. ரெக்டாங்குலர் காயில் என்ன பண்ணுவோம், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். டார்க்னால இது என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் காயிலுக்குள்ள ஒரு சிமெட்ரிக்காக ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயனுக்கு ஒரு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த காயில் எப்பப்பெல்லாம் டிஃப்ளெக்ட் ஆகுதோ, ஆசிலேட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த மெட்டல், மாஸ் ஆஃப் த மெட்டல் என்ன செய்யும், ஆசிலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் என்ன ஆகும், மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாஸ் ஆஃப் த மெட்டலில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்னால எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்தராக இந்த இடத்துல நமக்கு அந்த கரண்ட்டு இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் மூவ் ஆகிறது என்ன பண்ணும், அந்த எட்டி கரண்ட் ஆப்போஸ் பண்ணும். ஸோ இன்டெரக்டாக இந்த காயில் இமிடியேட்டாக ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வந்துடும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இந்த சிலிண்டர் நம்ம வைக்கலன்னா, சாஃப்ட் அயனுக்கு வைக்கலன்னா இந்த நீடில் என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன வேல்யூஸ் காமிக்குது அப்படிங்கிறத நம்மளால் நோட் பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் இதுக்குள்ளே வைக்கிறதுனால இட் ஷோஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் போய்ட்டு ஸ்டேபிளாக நிற்கும். நம்ம ரீடிங்ஸை நோட் பண்ணிக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? அந்த மூவிங் காயில் கேல்வாமீட்டருடைய சைட் வியூ, இது டாப் வியூ. இந்த இடத்துல அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதான் அந்த சாஃப்ட் அயன்.
கோர், இந்த இடத்துல சாஃப்ட் அயன் கோர். இதில் தான் எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த எட்டி கரண்ட்னால அந்த காயில் ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரும். ரீடிங்ஸ் நம்ம குயிக்காகவே எடுத்துக்க முடியும். சரிதானுங்களே? ஸோ எட்டி கரண்ட் சில இடங்களில் நமக்கு தேவையில்லாமல் இருக்குது, சில இடங்களில் தேவைப்படுது. சொன்னது புரியுதுங்களா? தேங்க்யூ. Application of eddy current. Induction furnace. In an induction furnace, high temperature is produced by generating eddy currents. The material to be melted is placed in a varying magnetic field of high frequency. Hence, a strong eddy current is developed inside the metal. Due to the heating effect of the current, the metal melts. Induction motors. Eddy currents are produced in a metallic cylinder called rotor when it is placed in a rotating magnetic field. The eddy current initially tries to decrease the relative motion between the cylinder and the rotating magnetic field. As the magnetic field continues to rotate, the metallic cylinder is set into rotation. These motors are used in fans. Speedometer. In a speedometer, the magnet rotates according to the speed of the vehicle. The magnet rotates inside an aluminum cylinder, that is the drum, which is held in position with the help of hair springs. Eddy currents are produced in the drum due to the rotation of the magnet, and it opposes the motion of the rotating magnet. The drum in turn experiences a torque and gets deflected through a certain angle depending on the speed of the vehicle. A pointer attached to the drum moves over a calibrated scale which indicates the speed of the vehicle. Deadbeat galvanometer. When current is passed through a galvanometer, the coil oscillates about its mean position before it comes to rest. To bring the coil to rest immediately, the coil is wound on a metallic frame. Now when the coil oscillates, eddy currents are set up in the metallic frame which opposes further oscillations of the coil. This in turn enables the coil to attain its equilibrium position almost instantly. Since the oscillations of the coil die out instantaneously, the galvanometer is called deadbeat galvanometer. Electromagnetic brakes. A metallic drum is coupled to the wheels of a train. The drum rotates along with the wheel when the train is in motion. When the brake is applied, a strong magnetic field is developed and hence eddy currents are produced in the drum which oppose the motion of the drum. Hence, the train comes to rest. Applications of eddy currents. Induction furnace. In an induction furnace, very high temperature can be produced by producing large eddy currents. The high frequency eddy currents are preferred because of the reason that the heating effect of current is proportional to the square of the frequency of the current. Speedometer. In the speedometer of an automobile, a small magnet is geared to the main shaft of the vehicle and it rotates according to the speed of the vehicle. The magnet is mounted in an aluminium cylinder with the help of hair springs. When the magnet rotates, it produces eddy currents in the drum. Due to the effect of eddy currents, the drum tries to oppose the motion of the rotating magnet. In turn, the drum experiences a torque and gets deflected through certain angle. A pointer attached to the drum moves over a calibrated scale, which directly indicates the speed of the vehicle. Induction motors. A rotating magnetic field is produced by means of two single-phase currents. A metallic rotor placed inside the rotating magnetic field starts rotating
due to large eddy currents produced in it. These motors are commonly used in fans. Deadbeat galvanometers. The oscillations of a moving coil galvanometer generally take a long time to die out. Now, if the coil of the galvanometer is wound on a metallic frame made of copper or aluminium, the movement of the coil comes to rest in a very short time. That is, galvanometer can be made dead beat. This will happen due to the production of eddy currents in the metallic frame. Electromagnetic damping. Here, the oscillations of a moving coil galvanometer take a long time to die out. The oscillations of the coil of a galvanometer can also be stopped by short-circuiting the two ends of the coil through a tapping key. When the key is pressed, the coil circuit is closed and the eddy currents are produced due to the motion of the coil inside the magnetic field produced by the magnet of the galvanometer. Due to Lenz's law, the direction of eddy currents is such that it opposes the oscillations of the coil. Diathermy. In the natural sciences, the term diathermy means electrically induced heat and is commonly used for muscle relaxation. It is also a method of heating tissue electromagnetically for therapeutic purposes in medicines. Electric diathermy uses high-frequency alternating electric or magnetic fields, sometimes with no electrode or device contact to the skin, to induce gentle deep tissue heating by induction or eddy currents. In this treatment, no tissue is ordinarily damaged. Energy meters. An electric meter or energy meter is a device that measures the amount of electrical energy consumed by a residence, business, or an electrically powered device. Electric meters are typically calibrated in billing units, the most common one being the kilowatt hour. Periodic readings of electric meters establishes billing cycles and energy used during a cycle. In energy meters, the armature coil carries a metallic aluminium disc which rotates between the poles of a pair of permanent horseshoe magnets. As the armature rotates, the current induced in the disc tends to oppose the motion of the armature coil. Due to this braking effect, the deflection is proportional to the energy consumed.